சார் நான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு மெயினான ரீசனே என்னோட கான்செப்ட்டு அப்புறம் பேசிக்ஸ் தெரியும் சார். அப்புறம் நான் பாலிட்டி எப்படி கிளியர் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோஸ் இல்லை லெக்சர்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லக்ஷ்மிகாந்த் அவரோட படிச்சிருக்கேன். லக்ஷ்மிகாந்த் வந்து எனக்கு கிளியராக தெரியும். கிளியரானா ஒரு 20 கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒரு 16 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன் ஆவரேஜாக. இது எப்படி பாசிபிள்னா, நான் திரும்பவும் இந்த பாலிட்டி ரிலேட்டட் நிறைய யூடியூப் வீடியோஸு, அப்புறம் பாலிட்டி மைண்ட் மேப்னு ஒரு புக் இருக்குது சார். அதில் வந்து பேசிக் சின்ன சின்ன ஷார்ட்டாக இருக்கும், அதை படிச்சிருப்பேன். அப்புறம் ஒரு கான்செப்ட்டை திரும்பவும் ஒரே புக்கில் படிக்கும்போது அது நம்மளை மிஸ் பண்ண பாயிண்ட்லாம் திரும்ப இன்னொரு படிச்சிருப்போம் சார். எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இந்த பிரசிடென்ட் இருக்கார்ல, அவரோட பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம 35 இயர்ஸ்னு பார்த்துப்போம். ஆனால் வந்து லோக்சபாக்கு அவர் குவாலிஃபை ஆகணும் அந்த விஷயத்தை பார்த்துக்க மாட்டோம். இது என்னோட வைஸ் பிரசிடென்ட் படிக்கும்போது அவர் ராஜ்யசபா அவருக்கு ஏஜ் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இவருக்கு ராஜ்யசபா அவருக்கு லோக்சபா அது வந்து நம்ம ஒரு 3வது தடவை படிக்கும்போது அது வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி எடுத்திங்கன்னா இது இந்த கிளைமேட்டு மான்சூன் ரெயின் அதை பற்றி கான்செப்ட் நல்லா தெரியும் சார். ஆனால் ரிவர்ஸ் வந்து படிப்பேன், இங்கே மறந்த மாதிரி இருக்கும். எக்ஸாமில் போனால் அட்லீஸ்ட் எலிமினேட் பண்ண முடியும் என்னால். அப்புறம் எக்கனாமிக்ஸ் இது வந்து பேசிக்ஸ் மட்டும் தெரியும். இந்த இன்ஃப்ளேஷன் அதை பற்றிலாம் கொஞ்சம் நல்லா தெரியும். அங்கே போனால் மேக்ஸிமம் இன்ஃப்ளேஷன் வச்சு தான் சார் கொஸ்டின் வரும், இல்லை இந்த ஆர்பிஐ அதை பற்றி தான் வரும். அதனால் கொஞ்சம் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு அதை கொஞ்சம் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்து மெடிவல் ஏன்ஷியன்ட் வந்து படிப்பேன், ஆனால் வந்து மறந்துடும். ஸோ நான் மெயினாக வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இது கொஞ்சம் நல்லா படிச்சிருவேன். ஏன்ஷியன்ட்டில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அது கொஞ்சம் நல்லா படிச்சிருவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னலாம் வந்துருக்கு அதை எடுத்து பார்த்துப்பேன். அப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டட்னா தமிழ்நாடு நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்கள பற்றி நல்லா பார்த்துப்பேன். மெயினாக வஉசி, அப்புறம் பாரதியார், அப்புறம் பாரதியார் இவரோட நியூஸ் பேப்பர்ஸ், அவர் கலந்துக்கிட்ட மூமெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்தால் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துவேன். மேக்ஸிமம் அதோட இயர்ஸ்லாம் தெரிஞ்சாவே கொஞ்சம் நிறைய ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் பெரியார் படிச்சாவே மினிமம் 3 கொஸ்டின்ஸ் கிட்ட போடலாம். அப்புறம் மற்ற காமராஜர், அப்புறம் ராஜாஜி இவங்களை பற்றிலாம் படித்தாப்ப அது ஒரு 1 or 2 கொஸ்டின், மற்றவங்களை பற்றி படித்தா ஒரு 1 or 2 கொஸ்டின் போடலாம். அப்புறம் இந்த ரெட்டைமலை சீனிவாசன், அப்புறம் MC ராஜா, அப்புறம் இன்னும் மற்ற சில பேர் அவங்கள பற்றி படித்தா மட்டுமே நம்ம ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் கிட்ட போடலாம் சார். அப்புறம் பெரியார் வந்து ஒரு 3 to 5 அது தனி, அவரை பற்றி படிக்கலன்னா ஒரு கன்ஃபார்மாக நிறைய கொஸ்டின் விட்டுற வேண்டியதான். அப்புறம் ஸ்கீம்ஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஸ்கீம்ஸ், அப்புறம் ரீசெண்டாக எதனா வந்து ஸ்கீம்ஸ் வந்திருக்கும் அது. அப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டடாக அது இந்த இயரில் வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம்ஸ் மெயினாக படித்தாவே நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் இந்தியா ரிலேட்டடும் மெயினான ஸ்கீம்ஸ் அதோட ஒன்லைனர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சார். அப்புறம் மேக்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா, SSC வந்து 100 rupees தான் அது எக்ஸாம் எழுத. அது எக்ஸாம் சும்மா போய்ட்டு 100 rupees அப்ளை பண்ணிட்டு போய் எழுதிட்டு வந்துடுவேன். எழுதினா அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி ஒரு 5 days அது படிப்பேன். அது மேக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ நமக்கும் TNPSC அது ஒரு ரிலேட்டடாக இருக்க மேக்ஸ் வந்து அதில் யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து படிச்சுப்பேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் உங்கள்கிட்ட வாங்கின சில அந்த PDFஸும் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த தமிழ்நாடு அவங்களே கரியர் சர்வீஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுற மந்த்லி PDF அதுவும் 6 to 8 months அது பார்ப்பேன். அப்புறம் மெயினாக பட்ஜெட் அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நல்லா படிச்சிடும் சார். அது ஒரு 2 days அதை அப்படியே படிப்பேன். அதில் மெயினாக படிக்கணும் மகப்லாம் இல்லை, சும்மா அது 2-3 தடவை ரீட் பண்ணாவே அது போதும், நமக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் 6 to 12 திருக்குறள் ஃபுல்லாக படிச்சுவேன். அப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நான் ஓவராக திங்க் பண்ண மாட்டேன். ஓவராக திங்க் பண்ணால் அது வந்து தப்பாயிடும். நம்ம TNPSCக்கு வந்து சும்மா பேசிக்காக ஒரு நார்மலாகவே நம்ம திங்க் பண்ணால் போதும். இப்போ எதனா ஒரு தெரியாத கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அந்த தெரியாத கொஸ்டின் ஆப்ஷனில் சென்னையோ தமிழ்நாடோ வந்தால் அதே போட்டு வந்துடுவேன். இல்லைனா தெரியாத ஒரு நமக்கு எதனா இப்போ குருகிராம்னா அவங்க ரேராக தான் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்தால் அப்போ வேணா யோசிச்சு அப்போ நான் குருகிராம் இல்லை சென்னை இது 2 தான் போடுவேன். அப்புறம் தெரியாத ஊர்லாம் வந்தால் அதை ஆப்ஷனாக போடுவேன். இல்லைனா மேக்ஸிமம் சென்னை இருந்தால் சென்னை தமிழ்நாடு அதை மட்டும் அப்புறம் எப்பவுமே இவங்க இது 2 தான் இது ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏன்னா காம்படிஷன் இது வந்து காம்படிஷன் எலிமினேஷன்றதால எனக்கு அந்த கொஸ்டினை கரெக்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. மற்றவங்க போட்ட மெஜாரிட்டி என்ன ஆன்சர் போட்டுருக்காங்களோ அதே நாங்கள் போட்டால் அந்த ரேங்க்லேருந்து குறைய மாட்டோம். அதனால் நான் மெஜாரிட்டி என்ன போடுவாங்களோ அதே போட்டு வந்துடுவேன் சார். அப்புறம் அசர்ஷன் ரீசனிங் இது வந்து இன்னமும் எனக்கு தெரியாது சார், இப்படியே ஆன்சர் பண்ணணும். ஆனால் மெஜாரிட்டியாக வந்தால் போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்புறம் RXPNCA தான் போட்டு வரும் சார். படிக்கிறது வந்து டெய்லி 3 to 5 படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சார்.